ப்ரான்ஸை ஒரே மாதிரியே சமைச்சு சாப்பிட்டு போர் அடிக்குதா? இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி நான் வந்து பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் தான் செஞ்சுருந்தேன். எப்படி செஞ்சதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயில் ஒரு 2-2.5 ஸ்பூன் ஆஃப் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா உருகினதுக்கு அப்புறமேட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் நிறைய கார்லிக் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டர் லைட்டாக அது சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரான்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து நான் வால் க்ளீன் பண்ணாமல் எடுத்திருக்கேன். பார்க்கவும் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பாக வந்து அது குக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரான் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான பதத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸில் ப்ரான்ஸ் குக் ஆகிடும். அதுவும் நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துருந்ததுனால ஜஸ்ட் அந்த பட்டர்லேயே சூப்பராக குக் ஆகிருந்த ப்ரான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கிட்ஸ்க்குமே கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவரில் இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில்